மாதா தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே வணக்கம். பேறு பெற்றோர் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் வாழ்வாக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவர் இவ்வாறு முழங்கி இருக்கிறார்: எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. அந்த முழக்கத்திற்கு ஏற்றவாறு பேறு பெற்ற ஒரு குடும்பத்தை, பேறு பெற்ற தங்கை சஞ்சனா, பேறு பெற்ற தம்பி ஜெரோம் இவர்களை சந்திப்பதற்காக, அவருடைய பெற்றோருடன் உரையாடுவதற்காக, இவர்களோடு இந்த குடும்பத்தோடு ஒரு சில மணித்துளிகள் உடனிருப்பதற்காக வந்திருக்கிறோம். அவரிடமிருந்து பலவித அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள், பார்க்கலாமா? வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. பேறு பெற்ற ஒரு குடும்பம். அதனால உங்கள் வழியாக இறை நம்பிக்கையில் நம்முடைய மாதா தொலைக்காட்சி மக்கள் எல்லாம் வலுப்பெறுவதற்காக, இன்னும் இறை நம்பிக்கையில ஆழம் பெறணும். ஆண்டவர் இயேசு இன்னும் நம்பி என்னால முடியும், வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பெறணும். அதற்காக உங்களிடமிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம், இல்லைங்களா? அதான் மிக முக்கியம். பரிதாபப்படுவதற்கோ இரக்கப்படுவதற்கோ அல்ல, மாறாக கடவுளை நம்பி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் பல பேர் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எழுவதற்காக அதுக்கு நீங்க ஒரு சாட்சி. சரிங்களா? சரி, அதனால உங்களை சந்திக்கல ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ஜான்ஸ். நாங்கள் நெமிலிச்சேரி பங்கு குரோம்பேட்டு. இது உயிர்த்தாண்டவர் ஆலயம் எங்கள் சர்ச்சு. உங்களுடைய 2 பிள்ளைங்களை பற்றி சொல்லுங்க. பொண்ணு பேர் சஞ்சனா, பையன் பேர் தேவஜெரோம். நல்ல பசங்க. எனக்கு கிடைச்ச ரொம்ப முக்கியமான ரொம்ப சந்தோஷம். நான் ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடிச்ச பிள்ளைல 2மே. நீங்க சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னோட பேர் மைக்கேல் ஜெயக்குமார். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஸோ உயிர்த்தாண்டவர் சர்ச்சு நெமிலிச்சேரி. சிறப்பு குழந்தைகள்னால் என்னென்னா, மற்றவங்கள மாதிரி இவங்க நம்ம நார்மல் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒன்று குறைபாடுங்கிறது காது கேட்காது. ஸோ நீ எந்த ஒரு பஸ் சவுண்டோ எந்த ஒரு சத்தமும் கேட்காது. அதாவது நீங்கள் மட்டும்தான், நம்ம மட்டும்தான், அப்பா அம்மா மட்டும்தான் ஓடி இவங்களுக்கு பின்னால் பிடிக்கணும். சப்போஸ் நம்மளை முந்தி போயிட்டாங்கன்னா நீங்கள் இவங்களை மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் இவங்களுக்கு முன்னால் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். 2 பேரை கூப்பிட்டு போவாங்க. அவங்க 2 பேர் முன்னால் போயிட்டு இருக்காங்கன்னா ஒன்று இவங்க தான் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா இவங்க முன்னால் போயிட்டாங்க, ஒரு வண்டி வந்தா கூட நீங்கள் கை காட்ட முடியாது, கை காட்டி கூப்பிட முடியாது. அதனால சார் நீங்கள் எவ்வி ஃபாஸ்ட்டாக போய் அவங்கள பிடிக்கணும். இவங்க பிறப்பிலேயே இல்லைங்களா? பிறப்பிலேயே 2 குழந்தைகளுமே இல்லைங்களா? முதல் குழந்தை பாப்பா சஞ்சனா. உங்க குழந்தை பேச முடியாது, கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது எப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு 2.5 வயசுல. 2.5 வயசுல. அப்போதான் நானே செக் பண்ணேன். ஒரு பொருளை போட்டால் அவள் திரும்பியே பார்க்கல, குக்கர் சவுண்டுக்கும் திரும்பி பார்க்கல. அப்புறம் எனக்கே டவுட்டாக இருந்து, என்ன இவ ரொம்ப ஒரு மாதிரி இருக்காளேன்னு யோசிச்சுட்டு தான் செக் பண்ணலான்னு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம் நாங்கள். அப்போ அவங்க 2 காதுமே இதாக இருக்குது, நரம்பு வீக்காக இருக்குது பசங்களுக்கு அப்படின்னு. அப்போ கஷ்டமாக இருந்தது. எனக்கு அப்படியே எங்களை சமாதானப்படுத்திட்டு ஒவ்வொரு ஸ்கூல், நாங்கள் நிறைய ஸ்கூல் அலைஞ்சிருக்கோம். நிறைய 2 இவ பிறந்ததுலேருந்து நாங்கள் தூக்கிட்டு தான் அலைஞ்சிருக்கோம். ஒவ்வொரு இடமும் இவளுக்கு என்னென்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் அலைஞ்சிருக்கோம். தம்பி அடுத்து போறோமா? அவனை எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவனை உடனே கண்டுபிடிச்சிட்டேன். அப்படிங்களா? எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் ஆக்டிவிட்டிலே தெரிஞ்சிருச்சு. சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டு பார்த்தா அப்படிதான் இருந்தான் அவனும். உடனே 2 வயசுலே அந்த இவ ஸ்கூலுக்கு அப்போ தான் சேர்த்துருக்கேன், அவனே சேர்த்துட்டேன். அப்படியே 2 குழந்தைகளுமே இப்படி ஒரு சூழல்ல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு அதை வரும்போது அப்படி எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? அதை நாங்கள் ஃபஸ்ட்டு இவ போதும் தான் இருந்தோம். இவளுக்கு துணையாக இருக்கட்டு ஒரு பிள்ளை. நான் 2 பிள்ளை அப்படி பிறக்காது. எங்கள் வீட்டில் எல்லாரும் நாங்கள் வேண்டாம், 2 வேண்டாம். எங்கள் மாமியார் ரொம்ப அப்படிலாம் பிறக்காது, நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட வேண்டாம், நீங்கள் நல்லா தான் பிறக்கும்னு சொல்லியிருந்தா நான் அவனை சரி இவளுக்கு துணையாக தான் நான் அவனை இதுன்னு அவனும் இப்படின்னோடனே தான் ரொம்ப சாக்காயிடுச்சு. 2 வா அப்படின்ட்டு அப்படியே ஏற்றுக்கிட்டோம். சந்தோஷமாக தான் போச்சு. சரி வளர்த்துக்கலாம், பார்க்கலாம், எல்லாரும் பிள்ளை மாதிரி இவளையும் வளர்த்துக்கலாம் அப்படியே தான். அவங்க தான் ரொம்ப சப்போர்ட். எல்லா இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க.
வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு பக்கம் ரொம்ப ஹெல்ப் அவங்க தான். எங்கே ஒரு விஷயத்துக்கு போனாலும் இவங்களுக்கு ஒரு கார்டு வாங்கணும், அந்த புக்கு போடணும் அப்படின்னா கூட ஒரு எங்கே கேக்கனூர் போகணும், அல்லது செங்கல்பட்டு போகணும், எல்லா இடத்துக்கும் அவங்க தான் அலைவாங்க. கூட்டிகிட்டு 2 வரையும் கூட்டிகிட்டு எல்லாமே 2 இருக்கும்போது எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க தான் எல்லாத்துலேயும். இது எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் கொஞ்சம் என்ன அப்படி இப்படின்னு பேசும்போது கூட விடு அவங்க பேசினா பேசிட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க கொஞ்சம் சப்போர்ட்டாக தான், எல்லா இடத்துக்கும் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க அவங்க எப்போவுமே. 2 பிள்ளைங்களும் ரொம்ப ரொம்ப அன்பாக பார்த்துக்குவாங்க. இப்படி இருக்குதுன்னு ஒரு நாள் கூட நாங்கள் இதுனது கிடையாது. என்ன காரணம்னு ஏதாவது காரணம்னா 2 பேரும் உறவினர்களா? உறவினர்களும் கிடையாது, காரணம்லாம் கிடையாது. அவங்க எல்லாரும் அப்படிதான் கேட்டாங்க, சொந்தத்துல கட்டியிருக்கீங்களா? இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டு. கடவுள் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு 2 குழந்தைகள் தூக்கிட்டு சுத்துவாராம். இந்த 2 குழந்தைகள் எந்த அம்மா அப்பாட்ட கொடுத்தா நல்லா வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களை பார்த்த உடனே இவங்க தான் பெஸ்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு கடவுளுடைய பார்வையில அப்படின்னு அவருக்கு தோணும் பொழுது அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து நீங்க தான் பார்த்துக்கீங்க, உங்களோட பெஸ்ட் நல்லா கண்டுபிடிக்க முடியல, ஸோ யூ ஆர் த பெஸ்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து கடவுள் கொடுத்துருக்கிறார். இதான் ஒரு நம்முடைய ஏதோ சாக்கு போக்குக்காக சொல்லணும், உங்களை எது சாந்திப்படுத்தணுக்காக அப்படின்லாம் கிடையாது. ஆனால் இது உண்மையிலே இது கடவுளுடைய திருவுளம். ஸோ கடவுள் கொடுத்த வரங்கள் 2 உங்களுக்கு. இந்த கடவுள் கொடுத்த வரங்களை நீங்க வந்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, அதுதான் மிக மிக முக்கியம். ஸோ அந்த குழந்தைகளை நீங்க காலையிலேருந்து இரவு உறங்க போக வரைக்கும் அவங்கள தயார் பண்ணி எல்லாமே என்னென்ன பணிகள் நீங்க ஒரு நாளைக்கு டெய்லி செய்வீங்க? 2 பேரும் 6 மணிக்கு எழும்பிடுவாங்க. காலையில் எழும்பி அவிவி வேலையை அவங்களே பண்ணிவிடுவாங்க. டக்குன்னு கிளம்புவாங்க, 1/2 மணி நேரத்தில் கிளம்பி ஓடிடுவாங்க. ஒவ்வொரு பஸ்ஸை பிடிக்கணும். 2 பேருமே ஸ்கூல் பஸ் இவளுக்கு வரும், அவனுக்கு வெளி பஸ் தான். 2 பேரும் இவங்க அப்பா சில நாள் கூப்பிட்டு போவாங்க. எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிற டைமு இங்கே வண்டி இருக்கு, இவா 2 வீலர் ஓட்டுவா. கேட்டில் கொண்டு போட்டு அப்படியே பஸ்ஸு பிடிச்சி போயிடுவாங்க. 5 மணிக்கு தான் அங்கே உள்ளே வருவாங்க. 5 மணிக்கு வந்து அவங்களே திருப்பி வந்து வருவாங்க. வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி ஏதாவது குடிக்கணும், குடிச்சு நேரே உட்கார்ந்து படிப்பு தான் படிக்க உட்காந்துருவாங்க. நான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் கொஞ்சம் பண்ணுவேன். அப்புறம் லீவுன்னா சண்டே லீவில் இருப்பாங்க. காலையிலே சர்ச்சு தான், அது அன்னைக்கு கூட தூங்க விட மாட்டேன். காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அவங்க எல்லாம் அவனும் ஆல்ட்ரு போடுவான், எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பிடுவோம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்குங்க, அப்புறம் படிக்க உட்காந்துருவேன். இப்படியே தான் போயிட்டு இருக்குது இவங்க. இது படிச்சு முடிக்க தட்டி இழுக்க விடுதான். பாப்பா சர்ச்சில் என்ன பண்றாங்க, தம்பி சர்ச்சில் என்ன பண்றான்? பாப்பா வந்து இல்லை, அவள் வந்து இந்த சண்டே கிளாஸ் மட்டும் போவாங்க. சண்டே கிளாஸ் மட்டும் போயிட்டு என் கூட வந்துடுவா, கொஞ்சம் லேட்டாக வருவா. என் கூட வந்து அவன் போனோடனே காலையில் 6 மணிக்கெலாம் ஓடிடுவான். போயிட்டு ஆல்ட்ரு போடுவான். ஆல்ட்ரு பாயா இருக்கான். எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, நம்ம பிள்ளை நார்மல் பிள்ளைல மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுடுவேன். அதெல்லாம் நினைச்சு சொன்னாங்க. பாப்பா வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னாங்க. எனக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, பார்க்கும்போது நமக்கு நார்மல் சைல்டு அப்படின்ற மாதிரி தெரியுது அவங்கள. ஆனால் அவங்களுக்கு கட்டாயமாக சத்தம் கேட்காதுன்னு வேற சொன்னீங்க. அப்போது பின்னாடி வர ஏதாவது பஸ் வரும், லாரி வரும், கிராஸ் பண்ணணும், இதுனா எப்படி அவங்க கவனித்து அதை ஓட்டிடுவாங்க? அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் கொடுத்துங்க. எப்படின்னா நான் பைக்கில் வச்சு கூப்பிட்டு போவேன். வழக்கமாக கூப்பிட்டு போகும்போது என்னென்னா அந்த கண்ணாடியை பார்க்க சொல்லுவேன். பின்னால் எந்த வண்டி வந்தாலும் இப்படி தான் ஓட்டணும், ஃபஸ்ட்டு கீர் இப்படி தான் போடணும். பைக்கு ஓட்டணும்னா அவங்க ஸ்கூட்டி ஓட்டுவாங்க, இப்படி தான் ஓட்டணும், இப்படி பிரேக் பிடிக்கணும், சிங்கிளாக பிரேக் பிடிக்கக்கூடாது, நீ லெஃப்ட் ரைட் கண்ணாடியை பார்க்கணும். அதேமாதிரி ஒவ்வொரு கிராசிங் வரும்போதும் ஹார்ன் அடிக்கணும், ஹார்ன் அடித்து ஸ்லோவாக பண்ணி லெஃப்ட் ரைட்டு லைட்டாக பார்த்துக்கணும், ஃபுல்லாக பார்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்னதுலேருந்தே நான் அதை சொல்லி கொடுத்து வச்சுருக்கேன். அதனால் இப்போ அவள் கூட உட்காந்து போனால் ரொம்ப தைரியமாக உட்காந்து போகலாம். நான் மேக்ஸிமம் உட்காந்து தான் போவேன். பின்னால் நான் ஓட்டும்போது நான் உட்காந்துப்பேன். என் பாட்டு இன்னமும் வேகமாக போகிறேன்னா எனக்கு தெரியும், நீ சொல்லி இருந்திருக்கீங்கல்ல, எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஓட்டுவாங்க. ஸோ ஏன்னா சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் அவங்களுக்கு. தம்பி அதே தான். தம்பிக்கு வந்து தம்பி பைக் ஓட்டுவதுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். வெளியே எங்கேயும் ஓட்ட விட மாட்டேன். ஸ்கூட்டி ஓட்டுவார். ஸ்கூட்டி ஓட்டுறது வந்து இந்த உள்ள மார்க்கெட் உள்ள லோக்கல் மட்டும் பக்கத்துக்கு மட்டும் ஓட்டுவார். மற்ற எல்லா வண்டியுமே ஓட்டுவார். உள்ளே நாங்கள் இருக்கிற இடத்துல மட்டும் அதுக்குரிய வயசு வரணும். அது வயசு வரணுங்கிறதுனால வெளியே விட மாட்டோம். அவங்க ஆனால் எல்லாமே கற்றுக் கொடுத்து வச்சுக்கா. ஆனால் வெளியே எங்கேயும் ஓட்டிட்டு போக மாட்டேன், வெளியே எங்கேயும் விட மாட்டாங்க. ஆனால் எல்லா விஷயமும் தெரியும். எந்த பஸ்ஸில் போனால் எங்கே இறங்கணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஸ்கூலுக்கு போகிற ஐயோ போய் விட்டுட்டோமே அப்படின்னு பயப்பட வேண்டாம். எல்லா இடத்துலையுமே சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது இங்கே நம்ம ஏரியாவில் எந்த இடம்லாம் இருக்கோ எல்லா இடத்துக்கும் நடந்து எல்லா வழியிலையும் அவனுக்கு காமிச்சு கொடுத்துருப்பேன். உங்க பேர் என்ன? சஞ்சனா. எத்தனாவது படிக்கிறீங்க? 12வது. என்ன குரூப்? குரூப்
Accounts. ஆ Accounts தான் accounts. வரும் அது எல்லாம் வெரி குட். நல்லா படிக்கிறீங்களா? எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? எவ்வளோ எய்ம் பண்ணியிருக்கிறீங்க? 400க்கு மேலையா? 400க்கு மேல. வெரி குட், வாழ்த்துக்கள். உன் பேர் என்ன? தேவ ஜெரோம். எத்தனாவது படிக்கிறீங்க? 9வது படிக்கிறீங்க. 10வது, அடுத்த வருஷம் 10வது. எவ்வளோ மார்க் எடுக்கணும் எய்ம் வச்சிருக்கிறீங்க? 340 350க்கு மேலையா? சரி, வெரி குட். நல்லா படிங்க. அப்பெல்லாம் பயங்கரம் உங்களுக்கு. எல்லாம் வண்டி ஓட்டும் போது, இது பஸ்ஸில் போகும்போது எல்லாம் தைரியமாக போவீங்களா? ம் ம் அம்மா அப்பா என்ன பிடிக்கும்? அம்மா அப்பாட்ட என்ன பிடிக்கும்? 2 பேரையும் பிடிக்கும். ம் என்ன கேட்பீங்க அப்பாட்ட? என்ன வேணும்னு கேட்பீங்க? உனக்கு வேணும்னா என்ன கேட்பாங்க? எல்லாம் கேட்பேன். அப்பா எல்லாம் கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு. வாங்கி கொடுத்துருவாங்க. அம்மாட்ட என்ன கேட்பேன்? அம்மாட்ட அன்பு மட்டும்தான். அன்பு. அன்பு மட்டும். அக்காட்ட கொடுங்க. அம்மாட்ட என்ன கேட்பீங்க? பிடிக்கும் பிடிக்கும். அம்மாட்ட என்ன வேணும் கேட்பீங்க? சாப்பாடா? சாப்பாடு என்ன ஸ்பெஷலா செய்வாங்க? நிறைய. அப்பாட்ட என்ன பிடிக்கும்? அப்பா பிடிக்கும். என்ன கொடுப்பாங்க? விளையாடுவீங்களா? அப்பாட்ட சிரிப்பு விருப்பமா? சிரிச்சா பிடிக்குமா? குழந்தைங்களோட நீங்க போகும்பொழுது சமூகத்துல இப்போ பங்கா இருக்கலாம், இல்ல ஊர்கள் ஏதாவது ஒரு விழாக்களா இருக்கலாம், இல்ல குடும்ப நிகழ்வுகளா இருக்கலாம். அப்படி போகும் பொழுது அவங்க உங்களை எப்படி ஏற்றுக்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்க, அந்த ஒரு சூழலை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? இது வரைக்கும் நான் அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. ஒரு நாள் கூட நான் அப்படி பசங்களை கூப்பிட்டு போகிறேன்னு நான் யோசிச்சதே இல்லை. இதை நான் இதுக்காக சொல்ல, நான் இவங்களை இது வரைக்கும் கூட்டி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். எங்கே போயிருக்கேன், உங்கள் பசங்க கேட்கல, ஆமாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருப்பேன். நான் அவன்கிட்ட பேசணும்னா பேசுங்கிட்டே பேசு அப்படின்னு சொல்லி கையில் அவங்ககிட்டே விட்டு போயிடுவேன். ஸோ இவன் அவங்ககிட்ட நின்று பேசிட்டு நிற்பான். ஒரு 10 நிமிஷம் பேசினோடனே அவங்களே யோசிப்பாங்க, இவனுக்கு கேட்குமா கேட்காதானே அவங்களுக்கு டவுட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி எங்கே போனாலுமே அது யோசிச்சது கிடையாது இது வரைக்கும். ஸோ ஆண்டவர் என்ன அந்த அளவுக்கும் நம்மளை ரொம்ப தைரியமாக கொடுத்து வச்சிருக்காரு. அதாவது ஒரு எனர்ஜி கூட குறையாத அளவுக்கு வச்சிருக்காரு இன்ன வரைக்கும். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அவங்க கடவுள் நன்றி சொல்றாங்க. ஒரு தைரியத்தை கடவுள் கொடுத்துருக்காரு ஃபேஸ் பண்றதுக்கு. எதா இருந்தாலும் என் பிள்ளைங்க இல்லடா இருக்கு அப்படியே அப்படின்னு உண்மையில அந்த மன தைரியம் கடவுள் கொடுத்து ஆசீர்வச்சிருக்கிறார். நீங்க அது மாதிரி சூழல் வரும்போது எப்படி எதிர்கொள்வீங்க? கேட்பாங்க, ஏன் பேசல, 2 பேருமே பேச மாட்டாங்க அவ அப்படிதான் கேட்பாங்க. எப்படி நீ உங்க வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்லலையா இப்படிலாம் கேட்டிருக்காங்க என்கிட்ட. 2 பேரையும் வச்சுட்டு எப்படி இருக்கிறாவ, உங்க வீட்டுக்கு போன்னு சொல்லலையா அப்படிலாம் கேட்டிருக்காங்க என்கிட்ட. அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்படிலாம் சொல்லலையே எங்க வீட்டுக்காரெல்லாம் அப்படி சொல்லலைன்னு நான் பேசிட்டு வந்துடுவேன். வாழ்க்கையில இன்பம் துன்பம் அப்படின்றது சரி பாதி எப்போதுமே இல்லைங்களா? அதனால தருணங்கள் எப்போதுமே என்னுடைய வாழ்க்கையில வரதான் செய்யும். ஒரு துன்பமான ஒரு சூழல், ஒரு தருணம் அப்படின்னா என்னன்னு நீங்க நினைச்சிருக்கிறீங்க? இப்போ நான் இதில் உட்காந்துருப்பேன், இவங்க ஒரு தண்ணி எனக்கு தாக எடுத்தா கூட நான் இவளை பெய் தான் பார்க்கணும். அதை நானா என்னால் முடியலைன்னா கூட நான் போயிட்டு இப்படி கூப்பிட்டாதான் அவங்க என்கிட்ட எனக்கு எதாவது அவங்க பண்ணவே முடியும். அந்த ஒன்று தான் நான் கஷ்டம்னு நினைப்பேன். இப்போ சஞ்சனான்னு கூப்பிட்டா கேட்க முடியலையே, எப்போ நம்மள ஒரு விஷயம் சொல்ல முடியலையே, அதுக்கு தான் நான் அழுதுருக்கேன் ரொம்ப நாள். மற்றதுக்கு நான் எதுக்குமே கவலைப்பட்டது அந்த துன்பம்னா இந்த ஒன்று தான். எனக்கு கூப்பிட்டா கேட்கலையே, அப்போ நம்ம எப்படிலாம் பண்ண போகிறோம், அந்த பசங்க எப்படி இருக்க போகுதுங்கிறத யோசிப்பேன் தான். நான் அதை நினச்சி ரொம்ப நாள் கவலைப்பட்டிருக்கேன். இவங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனசுல தோன்றக்கூடிய இறை வார்த்தை என்ன உங்களுக்கு? எரேமியா 33:3 என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவிசாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை உனக்கு விலக்கி கூறுவேன். அதான் எனக்கு இவங்க யோசிச்சதுலேருந்து எனக்கு இது அந்த ஒன்று தான் வாசனை வரும். உங்களுக்கு மனசுல தோன்றக்கூடிய ஒரு இறை வார்த்தை என்ன? ஆனால் எப்போவுமே ஜென்ரலாக போகுமே ஆண்டவரே கொஞ்சம் பார்த்துக்கிடும். ஒரே வார்த்தை அது மட்டும் தான் சொல்லுவேன். சர்ச்சுக்கு போனாலும் போயிட்டு கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிடும்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லிட்டு வருவேன் எப்பவுமே. எந்த புனிதர்கிட்ட நீங்க உங்களுக்காக ஜெபிச்சுக்குவீங்க? எனக்கு மைக்கேல், தேவசகாயம் பிள்ளை, சவேரியார், இவங்ககிட்ட தான் அதிகமாக இருப்பேன். இங்கே வெளியே வச்சுருப்பேன், நான் சிறுபம் வச்சுருப்பேன் வெளியே. ஸோ எப்போவுமே கூடவே இருக்கிற ஒரு ஆளுங்க அவங்களாம். உங்க வாழ்க்கையில நீங்க துன்பம் அப்படின்னா என்ன நினைச்சிருக்கிறீங்க? இல்லை, இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல 2 பேருமே இப்படி இருக்கும்போது கொஞ்சம் என்னடா இப்படி ஆகிடுச்சு நம்ம இவ்வளோ வருஷமா. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல நான் சென்னை வந்துட்டேன். இங்கே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தனியாக தான் இருந்தேன். சென்னை ஃபுல்லாகவே நான் தனி தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் கொஞ்சம் யோசிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சேன், சரி நமக்கு நான் இப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் சொன்ன வார்த்தையை தான் சொல்லுவேன், இவனால் முடியும்னு சொல்லி 2 பேரும் தந்திருக்காரு, நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பாப்பாவுடைய ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது கேம்ஸ், அதில் என்னென்ன ஸ்பெஷல் அவங்க வந்து இருக்கிறாங்க? சர்ச்சில் வந்து குரூப் இருக்காங்க, த்ரோபால் டீம், அந்த டீமில் இருக்காங்க. நிறைய வின் பண்ணிட்டுலாம் வந்திருக்காங்க. அது இல்லாமல் குண்டெறிதல் போட்டி, ஸ்கூலில் வந்து குண்டெறிதல் போட்டி, அதில் இப்போ 2nd ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அது இல்லாமல் ஜூடாவில் வந்து நேஷனல் லெவலில் ஃபஸ்ட்டு வாங்கினாங்க, ஃபஸ்ட்டு 2nd வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். நேஷனல் லெவலில் ஜூடாவில் நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது, எல்லா ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. அப்போ இவங்க படித்தது வந்து 8th ஸ்டாண்டர்டு 9th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க விளையாடினது எல்லாருமே 12th காலேஜ் அந்த மாதிரி பசங்க கூட தான் போயிட்டு அடித்து வின் பண்ணிட்டு வந்தது. எல்லாருமே வின் பண்ணிட்டு வந்தாப்புல. தம்பி என்ன விளையாட்டு விளையாடுவ? கிரிக்கெட்டா ஃபுட்பாலா? ஃபுட்பாலு. டென்னிஸா? கொண்டாடு. அதே மாதிரி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சான்னா எந்திரிச்ச உடனே கரெக்டாக பார்ப்போம். படிக்கிறதுக்கு முன்னால் போய் எக்ஸசைஸ் பண்ணுறது, என்னென்ன யோகா பண்ணணும், என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லாமே பக்காவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்து படிப்பான். படிச்சுட்டு கரெக்டாக குளிச்சுட்டு கிளம்பி போயிடுவான் வேலைக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. நம்ம கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னாலும் அந்த இது இருக்காது. அதை செய்யணும்னா செய்யணும், மாட்டேன்னா மாட்டேன், அதாவது முடியாதுன்னா முடியாது, செய்யணும்னா அப்போயே செஞ்சுடுவாங்க. ஸோ அந்த ஒரு சாத்னஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம்? இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது எனக்கு இவங்களையும் மாதிரி அன்பாக இருக்கணும், பணிவாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம சண்டை போடுறோம், இவங்க பசங்க ஒன்றுமே பண்ண மாட்டேங்காங்களோ, அதனால் இவங்களே போல நம்மளும் மாறிடணுங்கிறத ஒரு இதை கற்றுக்கிட்டேன். இவங்ககிட்ட இருந்து 2 பேர்ட்ட இருந்துட்டு ரொம்ப அன்பாக இருந்துக்கிறாங்களோ, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான் எனக்கு. இவ கொஞ்சம் 12th வரைக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டானா, அவன் நல்லா ஹெல்ப் பண்ணுவான் எனக்கு. நீங்கள் என்னவா ஆகணும்? படித்து முடிச்சுட்டு என்னவா ஆகணும்? என்ன சொல்றாங்க? கவர்மெண்ட் வேலை வேணும். ஓகே, என்ன வேலை? ஆபீஸ் வேலை. சூப்பர், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ படிச்சு முடிச்சுட்டு என்னவா ஆகணும்? கம்ப்யூட்டரா? கம்ப்யூட்டர்ல அதுல பெரிய ஆள் ஆகணும். எந்த நாட்டுக்கு போகணும்னு கேளுங்க. என்ன நாட்டுக்கு போகணும்? எந்த நாட்டுக்கு போகணும்? என்ன பாரு, எந்த நாட்டுக்கு போகணும்? அமெரிக்காவுக்கா? அமெரிக்கா போகணும். அமெரிக்கா போய் அங்க பெரிய ஆள் ஆகணும். ஆல் தி பெஸ்ட். குட். ஓகேவா? நான் வந்து உங்க 2 பேருக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். கடவுள் வந்து கொடுத்து. சரி, வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். ஸோ இப்போ வந்து இந்த உலகம் வந்து இப்படி எங்களை பார்த்தாலே போதும், இவங்க எப்படி எங்களை ஏற்றுக்கிட்டாலே போதும் அப்படின்னா என்ன நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? இந்த உலகம் வந்து எங்களை பாவமாக பார்க்கக்கூடாது. எங்களுக்கு நார்மலான பிள்ளைங்க தான் எங்களை பார்க்கணும். சரி, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க பிள்ளைகள் இப்படி இருக்குது, சரி இவங்க பாவம், அப்படி யாரும் எங்களை பார்க்கக்கூடாது. எங்கள் பிள்ளைகளும் நல்லா வரும், எல்லாரும் சப்போர்ட்டிவாக எங்களுக்கு இருந்தால் போதும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இன்றைய தலைமுறைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இப்படி குழந்தைங்க இருக்குன்னு யோசிக்கவே வேண்டாம். அதாவது அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து என்னென்னா ஓப்பனிங்கில் வந்து இந்த குழந்தைய 2 வயசில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா இங்கே பெச நேரத்துலலாம் சொந்த வீடு கட்டிட்டு பெச நேரத்தில் போய் வாடகைக்கு இருந்தோம் ஒரு கொஞ்சம் வருஷமாக. அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி தெரியும். ஆனால் அது கிடையாது. டப்புன்னு ஓடி போயிடும் 18 வருஷம் 20 வருஷம். யோசிக்கவே வேண்டாம். இப்படி ஆண்டவர் கொடுத்தாருன்னா அமேசிங்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். ஒன்றும் கவலையே படுத்தாங்க, ஐயோ நம்மகிட்ட இப்படி புள்ள மாட்டிக்கிச்சே, நம்மளால இது பண்ண முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எது இந்த டைமில் நடந்துக்கிட்டே இருக்கும். கவலையே பட வேண்டாம். சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சந்தோஷமா இருக்கணும், பயப்படக்கூடாது, ஜாலியாக இருக்கணும். நீங்க என்ன சொல்ல?
காது கேட்கலன்ட்டு வருத்தப்படக்கூடாது. ம் உதவி பண்ணுவாங்க ஆண்டவர். காது கேட்கலன்ட்டு வருத்தப்படக்கூடாது. குட் குட், வெரி நைஸ் வெரி நைஸ். இப்படித்தான் வாழ்க்கையில வந்து தொடர்ந்து எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகணும். அதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ் நீங்களாம். வெரி நைஸ். உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட் யாரு? பேர் சொல்லு. சேதுமதி, ரேஷ்மா, நந்தனா, ரோகிணி, சுவாதி எல்லாம் ஃப்ரெண்டு. இங்க வீட்டுல இருக்கிற ஃப்ரெண்ட் யாரு? அக்கா ஃப்ரெண்டு ரீனா. ரீனா. அவங்க பிடிக்குமா? ரீனாவை பிடிக்குமா? உனக்கு ரீனாவை பிடிக்குமா? ரீனா பிடிக்குமா? நம்ம 2 குழந்தைகளுக்கும் நீங்க உதவி செய்றீங்க. உங்க குடும்பத்துல வேற யாரு ரொம்ப இந்த 2 பேருக்கும் மிகப்பெரிய பக்கபலமா துணையா இருக்கிறது யாரு? உங்கள் ஒய்ஃபோட அக்கா பொண்ணு பார்த்துங்க, ரீனா. பேர் வந்து ரீனா. ஸோ இவங்களோட A to Z அவங்களுக்கு தான் ரொம்ப தெரியும். என்னன்னா நம்ம கூட கொஞ்சம் சில விஷயங்கள் இவங்க பேசும்போது நம்ம கவனிக்க தெரியாது. நமக்கு அது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அது வந்து உடனே சொல்லணும். ஏன்னா அவள் வந்து இவங்க 2 பேரும் ஒரே சேமாக வளர்ந்தவங்க. என்ன விஷயமோ அவளுக்கு வந்து சின்ன ஒரு சைகை லைட்டாக கண்ணை காட்டினாலே போதும் அவள் சொல்லிவிடுவா இதுதான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இவனுக்கும் வந்து என்னென்னா சர்ச்சில் மற்ற எங்கேயோ வெளியே போகிற இடத்துங்களில் கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணுவான். இந்த விஷயம் இப்படி பண்ணணும் போகணும் அப்படிங்கிறத அதை சொல்லிக் கொடுக்குறது அவள் தான். மேக்ஸிமம் அவள் அதிகமாக இருப்பா கூட. எங்கே ஒரு வெளியே இப்போ சப்போஸ் வெளியே போனால் கூட நம்பி அவள் கூட தான் போவாள், வேறு யாரு கூடயும் போக மாட்டாள். எப்போவுமே போயிட்டு வரதான் அவள் கூட தான் போயிட்டு வருவாள். சூப்பர் சூப்பர் சூப்பர். மாறா தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, ரீனா அவருடைய பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்க. நம்முடைய அன்பு குழந்தைகளுக்கும் இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய பக்க பலமா ஆதரவா இருக்கக்கூடியவங்க. அவங்கள சந்திச்சு பேசலாம், ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் உங்களுக்கும். வணக்கம் ஃபாதர். வணக்கம். ரீனா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். இந்த 2 பிள்ளைங்களும் உங்களுக்கு ரீனான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க தான் அவங்களுடைய டிரான்ஸ்லேட்டராக இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாமே சொல்லிக் கொடுக்குறீங்க, கூடவே இருக்கிறீங்க இல்லையா? ஸோ உங்களையும் உங்கள் அப்பா அம்மாவை பற்றி சொல்லுங்கள். என் பேர் வந்து ரீனா. நான் BA இங்கிலீஷ் செகண்ட் இயர் படிக்கிறேன். அம்மா பேர் ரத்னா, அப்பா பேர் ஃப்ரான்சிஸ். ஸோ இவங்க வந்து என்னோட சித்தியோடைய பசங்க. சஞ்சனா, ஜெரோம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப அவங்கள எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்க என்ன பண்ணாலுமே பிடிக்கும். இவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் அப்படி சொல்ல முடியாது. அவங்க வந்து என் கூட சண்டை போட்டாலும் பிடிக்கும். ஜாலியாக பேசுவோம். ஸோ அது வந்து அன்கண்டிஷ்னலாக பிடிக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அவங்களோட அதிக நேரம் இல்லைங்களா? நீங்களும் காலேஜுக்கு போயிட்டு வந்த பிறகு இங்கே இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே, ஏன்னா அவங்க சொல்லும்போது கூட அவங்களுக்கு தெரியாத, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது, ஆனால் உங்களுக்கு தான் நிறையா புரியும், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, கற்றுக்கிட்டீங்க? அது வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் என்கிட்ட பேசையில் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து புதுசாக சொல்லுவாங்க. எனக்கு அப்போ அது வந்து என்னன்னு தெரியாது. ஸோ நான் அவங்ககிட்ட கேட்பேன், இது என்ன இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுறியே, இது என்னது அப்படின்னு கேட்காம வந்து அவங்க சொல்லி தருவாங்க. எனக்கு இந்த ஆக்ஷனுக்கு இந்த மீனிங் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ அப்படி நான் அதை அப்படி கற்றுக்கிட்டு பேசுவேன். ஸோ அப்படி அவங்க கற்றுக் கொடுத்து அதை நீங்கள் வந்து ஃப்ளூவெண்ட் ஆக்கி இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகே, அவங்களோட எப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா என்னென்ன பொழுதுபோக்கு அம்சங்கள் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்கள் என்ன? நாங்கள் வந்து இப்போ எங்கள் வீடு வந்து இங்கேருந்து ஒரு தெரு தள்ளி இருக்குது, பக்கத்தில் இருக்குது. ஸோ நானும் காலேஜ் போகிறேன், இவங்களும் ஸ்கூல் போகிறாங்க. எப்போவுமே மீட் பண்ண முடியாது, ஆனால் எப்போவாது தான் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணுற நேரம் வந்து ரொம்ப ஜாலியாக பேசுவோம், விளையாடுவோம். இங்கே இல்லை அப்படின்னாலும் எனக்கு உடனே வீடியோ கால் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் பேசுவோம், ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுவோம், ஒரே இதாக விளையாடுவோம். அது மாதிரி எப்பப்போல்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்கலையோ நாங்கள் அந்த க்ரியேட் பண்ணிப்போம் ஒன்றா இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருப்போம். ரொம்ப அருமை. இவங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் தான் கூடவே இருக்க போகிறீங்க, ஃபுல்லாகவே சப்போர்ட்டிவாக இருக்க போகிறீங்க. ஸோ அவங்க நிறையா கவர்மெண்ட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி அந்த கிளரிக்கல் அந்த ஏரியாவில் போகணும் அப்படின்றாங்க. அவர் அமெரிக்காவுக்கு போய் கம்ப்யூட்டரில் வந்து ஸ்பெஷலைசேஷன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் நீங்களாம் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக இருப்பேன். இருப்பீங்களா? இருப்பேன். கட்டாயமாக. அதுதான் மிகப்பெரிய இது. ஸோ அவங்க 2 பேருக்கும் வெரி குட் வெரி குட். நீங்கள் சொல்லுங்கம்மா,
இந்த குழந்தைங்களை பார்க்கும்பொழுது நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க எல்லாத்துக்கும்? இவங்களை பொறுத்த அளவில் பேறு பெற்ற குழந்தைகள். இந்த 2 பேரண்ட்ஸ் இவங்களுக்கு அமைஞ்சது வந்து கடவுள் இந்த குழந்தைகளுக்கு கொடுத்த வரம். அப்படி தான் நான் நினைப்பேன். அப்படி ஒரு எப்படி கவலையே இந்த பிள்ளைங்களை குறித்து இருக்காது. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஐயோ நமக்கு போய் இப்படி பிறந்திருக்கே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணது கிடையாது. கொடுத்துருக்குற எங்களுக்கு தான் வளர்க்க தகுதி இருக்குன்னு கடவுள் தந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சி தான் சொல்லுவாங்க. நானும் இவங்களை பற்றி ரொம்ப பெருமைப்படுவேன். இந்த பிள்ளைங்களையும் பரவாயில்ல, பேர் பெற்ற குழந்தைகள் இந்த பேரண்ட்ஸ்க்கு பிறந்ததுனால அப்படின்னு நான் நினைப்பேன். அதுதான். ரீனா, நீங்க சொல்லுங்க, இந்த குழந்தைங்கள்ட்ட நீங்க என்ன விஷயங்கள் கத்துக்கிறதா நினைக்கிறீங்க? டெய்லி கற்றுக்கிட்டு இருக்கேன். அதாவது இவங்க பேசுகிற லாங்குவேஜாக இருக்கட்டும், இவங்க கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுப்பேன். எப்படி வந்து ஒருத்தங்களை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கற்றுப்பேன். இவ்வளோ நானும் சண்டை போட்டுப்போம் நிறைய விஷயம், நிறைய தடவை. நான் வந்து பேச மாட்டேன், ஆனால் அவளே வந்து அவள் என்ன கன்வின்ஸ் பண்ணுவாள். இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாள். 2 பேரும் ரொம்ப ஜாலியான கேரக்டர். எப்போவுமே வந்து இவங்க கிட்டேருந்து நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, பாப்பா வந்து என்ன சொல்லுவான்னா, யாருமே வந்து நீங்கள் டெஃபாக இருக்கவங்க இல்லை டம்பாக இருக்கீங்க அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. நாங்கள் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணலையே, அந்த மாதிரி மற்றவங்களுக்கு அவங்க சொல்லி தருவாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சந்திக்கும் பொழுது அருமையாக பேசுனீங்க, நல்ல பல காரியங்கள் சொன்னீங்க. ஸோ கடவுள் ஆசீர்வதித்த குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் கடவுளால், அப்படிதான் உங்களை சொல்லணும். குடும்ப ஜெபம்லாம் சொல்லுவீங்களா? தினம் ஈவினிங் இருக்கும். நாங்கள் 2 பேரும் உட்காந்துருப்போம். சில டைமில் இவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா கூட இருப்பாங்க, கூட இருந்து பண்ணுவாங்க. சில ஜெபம்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தோன்னா சொல்லுவாங்க. ஏன்னா சர்ச்சுக்கு போகிறதுனால எல்லாமே அதை கொஞ்சம் கரெக்டாக எல்லா விஷயமும் படிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அருமை, ரொம்ப அருமையாக நல்ல விஷயங்கள் நிறையா பகிர்ந்துருக்கிறீங்க. கடவுள் நிறைவாக உங்களை ஆசீர்வதிச்சுக்கிறார். உங்களுக்காக ஒரு சிறப்பான ஜெபம் சொல்லலாம், ஓகேங்களா? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். என்றும் வாழும் எல்லாம் அல்ல தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம் என்று செலுத்துகிறோம். இந்த அன்பு குடும்பத்திற்கு சஞ்சனா, ஜெரோம் என்னும் அன்பு குழந்தைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய திருவுளம். இந்த அன்பு பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக இதோ வளர்த்து வருகிறார்கள். அவருடைய எதிர்காலத்திற்காக உழைத்து வருகிறார்கள். இவர்களோடு உடைய உறவினர்களும் இந்த குடும்பத்திற்கு பக்கபலமாக இருந்து வருகிறார்கள். தொடர்ந்து வாழ்வில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை எல்லாம் நீர் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்து ஆசீர்வாதங்களாக மாற்றியறலும். உடைய கரங்களில் இவர்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை பாதுகாத்திரலும், அரணும் கோட்டையுமாக இருந்து இவர்களை ஆசீர்வதித்திரலும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இவர்களை உடைய பாதத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி. ஸோ காட் பிளஸ் யூ. ஓகேங்களா? மாறா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, இன்றைய இந்த பேறு பெற்றோர் நிகழ்ச்சியிலே அன்பு குழந்தைகள் சஞ்சனா மற்றும் ஜெரோம் அவருடைய பெற்றோர்களை, உறவினர்களை சந்தித்தோம். இதோ இந்த குழந்தைகளுக்காக மேலுமாக அவருடைய பெற்றோர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க மறவாதீர்கள், தவறாதீர்கள். மீண்டும் மற்றொரு பேறு பெற்றோர் குடும்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. So thank you.